எல்லாரும் டம்மி. எங்க மாத்தாளுங்க தான் வேற லெவல். ஜி அப்படிதான் நல்லா கத்துங்க. ஒரு சுத்தமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க வாய முடி, நீ பேசாத. நீ எப்படி விளையாட போறியோ அது யார் பார்க்க போறாங்க? கோபப்படாத, நல்லதா விளையாண்ட, விடு விடு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜிமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். அம்பு விடுறதுல எனக்கு கை வந்த கலை. எப்படி விடுறான்னு மட்டும் பாருங்க. முதல்ல இதை எடுத்து இதுக்குள்ள சொறி வச்சிடணும். நல்லா பண்ணனா? அங்கே போய் குத்தி வச்சு திரும்ப எடுத்துட்டு வரணும். இது பார்க்கறதுக்கு தக்கையா இருக்கலாம், வெயிட்டா இருக்கு தூக்குனா. இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு டக்குனு விடணும். இப்போ இப்படி பிடிச்சிட்டு உடனே அப்படி விடணும். ஓகே, இதே அம்பே திரும்ப திரும்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் போல. ஓகே, நான் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூங்கி எங்க? இப்படி பார்த்து இப்படி விடணுமா? ஆமா. ஓகே, நல்லா போச்சு போலையே. என்னங்க பிடிங்க ஏம்மா. சபா, கையெல்லாம் வலிக்குது. விறுங்குது எனக்கு கையெல்லாம். ஏன்னா அதை பிடிச்சி வச்சிருக்கோம்ல. நீங்க நல்லா அம்பு விடுறீங்க, சூப்பரா இருந்தது. அப்படியா? ரொம்ப நன்றி. ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஐடல்ஸ் முன்னாடி போய் விளையாட போறேன்னு தெரியல. கேர்ள் குரூப்ஸ்லாம் கூட இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஒழுங்காக விளையாடணும். தப்பா பண்ணிட்டா அசிங்கமாயிடும்ல. ஓடியா ஓடியா, இவங்க இது பக்கம் வா. இரு வாரா. மேட்ச் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? ஒரு இடத்துல இருறாங்கடா, சுத்திக்கிட்டே இருக்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா? இருங்க, ஆரம்பிச்சு கத்தாதீங்க. இருங்க, நல்லா கத்தி விட்டுறாங்க. ஒழுங்கா அம்பு இல்லைன்னா என்ன வருது? ஒழுங்கா குறி கூட வைக்க தரல உனக்கு. நான் வேற ஓரா சீர்லாம் பண்ணேன்டா. ஒழுங்கா விளாடுங்களா. முதல்ல அவன் எதுக்கு ஃபீல்டுக்குள்ளே வந்தான்? சீர் பண்ணதானடா வந்தேன். பேசாம ஒரு வாரம் நில்லு. எங்க மச்சானுக்கு தான் ஜெயிக்கணும். எல்லாரும் டம்மி. எங்க மச்சானுக்கு தான் வேற லெவல். இவங்கள பேசாம இருக்க சொல்லுங்கடா. தோத்துட்டோம்னா அசிங்கமாயிடும். பாரு, எவ்வளவு பாயிண்ட்ஸ் பத்தியாடா? டேய், அங்க பாரு மச்சான், இப்படி ஒரு திறமையா நம்ம டீம் மரத்தக்க பாத்துறானுங்க. எங்க டீம் சார்பா நானும் ஜிமின் விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க கண்டிப்பா நல்லா விளையாண்டு எங்க டீமுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம். சப்போர்ட் பண்ற ஆர்மிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யூங்கி ஜிமின், யூங்கி ஜிமின், யூங்கி ஜிமின், யூங்கி ஜிமின். அப்படிதான் நல்லா கத்துங்க. யூங்கி ஒரு சுத்தமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? கண்டிப்பா என்னோட குரூப்பை நான் ஜெயிக்க வச்சே தீருவேன். பக்தான் சிறன் தான் ஜெயிக்கும் கண்டிப்பா. சரி, எங்கடா போயிட்டு வந்த இடையில? சும்மா கூப்பிட்டாங்க, பேசிட்டு வந்தேன். இப்ப அடுத்து நம்ம யூங்கி தான் விளையாட போறோம். சீக்கிரம் கேமரா ஆன் பண்ணுங்க. அதுல ஆன்ல தான் சார் இருக்கு. எத்தனை குரூப் இருக்கு பாருங்கடா. யாருமே அசிங்கப்படுறாதீங்க. யூங்கி என்னென்ன ஆல் தி பெஸ்ட். சரி, பாருங்க எப்படி விளையாடுறேன்னு. ஐயோ, வேற லெவல்லாம் போட்டுட்டு இருக்கான்டா. இரு, மொத்தம் 2 மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒழுங்கு வர மாட்டேங்குதே. ஐயோ, பொண்ணுங்களாம் சிரிக்கிறாங்களே. ப்ராக்டிஸ்ல ஒழுங்கா தானே பண்ணா. இப்போ என்னடா ஆச்சு எனக்கு? ஐயோ, மோன பறக்குது. ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சு. விடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஜிமின், நீ ஆச்சு நம்ம மானத்தை காப்பாத்து. ரொம்ப அசிங்கமா தான் போயிடுச்சு. வாய முடி, நீ பேசாத. நீ எப்படி விளையாட போறியோ அது யார் பார்க்க போறாங்க? நல்லதா விளையாண்ட, விடு விடு. ஃபர்ஸ்ட் ஒன்னே மிஸ் ஆயிடுச்சே. அம்மா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பிடிங்க.
எனக்கு இவங்கியே தான் போல. அவனே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளாண்டான். யாரா அவனுங்க விளையாட வர்றீங்க? அதெல்லாம் நம்ம வந்துடலாம் சரி விளாடு. மற்ற குரூப் ஐடாஸும் இருக்காங்க, ஃபேன்ஸும் இருக்காங்களே. வணக்கம் வணக்கம், நான் அம்பு வீட்டு கிழிச்சது இதெல்லாம் போதும். ஆமாம் வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த ஸ்டைலாக நடக்கிறத மட்டும் விட்டுறவே கூடாது. நீங்களும் நல்லா பண்ணீங்கன்னு ஆமீஸ். ஐயோ பார்க்குறாங்களே எல்லாரும். ப்ராக்டிஸ் நமக்கு நிறையா தேவை. நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கணும்டா நம்ம, அப்போ தான் ஒழுங்காக விளாடலாம். விட்டு போயிடுச்சு. கண்ணு வேற வலிக்குது ஒத்த கண்ணில் பார்க்கறதுக்கு. எனக்கு வெயிட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அந்த போர்டு சரியில்லை, அதனால தப்பு தப்பா போகுது. நான் கரெக்டாக தான் விடுறாங்க பாருங்க. போர்டு மேலாம் பழைய போடுறேன் பாவி. வரலன்னா போர்டு சரியில்லை. விளையாட தெரிஞ்சா மட்டும் விளையாட இப்படி ஏமாத்திட்டாலே அதை ஊரை. அங்க பாரு எவ்வளவு கிட்டக்க இருக்கிறது. சொன்னப்பல அந்த போர்டுல எதுவுமே குத்தி நிக்க மாட்டேங்குதுதான். இல்ல பத்தியா இப்ப வைக்க மேலாம நீ போய் சொல்றது நிக்க மாட்டேங்குதுதான். அதை எப்படி நீ பண்றமா மட்டும் நிக்கலாம் அப்படி சொல்லிடுற. நம்ம தெரியாம அந்த கேம் சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி முடிவு போட்டு அதை பண்ணிடணும். நமக்கு இது வரலதான், இருந்தாலும் முன் வச்ச காலை பின்னிக்க கூடாதுல்ல. அதனாலேயே அந்த வைராக்கியத்தினால இந்த கேம் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ கஷ்டமா இருக்கு. எல்லாம் இவனால வந்தது. நான் அப்பவே சொன்னேன். சரி விடுங்க, என்ன பண்றது. ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இருக்குடா விட்டுறதுக்குள்ளே நீங்களே வாய வச்சிருவீங்க. எப்போலாம் அண்ணா ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்களோ அப்போலாம் நான் வீணாக்கிடுவேன். இது வெளியே இருக்கிறதுக்கே தனி தெம்பு வேணும். நல்லா போய் சொல்லிவிக்குது. நல்லா தானே சொல்லியிருக்கேன். இப்போ ஒழுங்காக குத்த மாட்டேங்குது முதல்ல சொன்னேன். சென்டரை தவிர மீது எல்லா இடத்துலையும் குத்தி இருக்கு. இப்படி இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது? வருதா பாரு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைடா. ஒரே நாள் 2 நாள்லாம் எப்படி பண்ண முடியும்? ஒரு வாரம் வேணாம். அட்லீஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ஒரு மாதமாச்சும் வேணும். இது எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கா? இல்லைடா சும்மா ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதான சொன்னேன். ஒரு மாதம் ரெகுலராக பண்ணால் தான் இதெல்லாம் நமக்கு பழக்கமாகும். இந்த ஐடா சாம்பியன்ஷிப் வைக்கிறப்ப ஒரு 2 நாள் தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. 2 நாள் கூட ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. என்ன செய்யுது அப்படி இருந்தா? அப்பயும் மீறி நான் 1-2 சென்டரில் போட்டிருக்கேன். இந்த கேர்ள் குரூப்ஸ்லாம் ஓவராக சிரிக்குதுங்க. நானும் பார்த்து தான் இருக்கேன். நம்ம தோக்கணுன்னே ஆசைப்பட்டு நிற்குங்க. இங்கே பாரு இது நல்லா விட்டுருக்க. இந்த மாதிரி எல்லாமே விட்டுறாலும் இருக்குமே. சரி இப்போ நான் விட்டுறேன். இது ஒழுங்காக போதான்னு பார்க்கலாமா? அவள் தான் பச்சுவேன். இருங்கண்ணா நீங்கள் சொல்கிறப்ப தான் வச்சு ஆயிடுது. அட போங்கடா, நான் எத்தனை வாட்டி போட்டாலும் அது கீழே ஏப்பி விழுந்துருது. நானும் ஸ்டேட்டாக தான் போடுறேன். எப்படி தான் அது கிளப்பி விழுவுதோ. இப்படியே விளாண்டா அசிங்கமாயிடுமே. அங்கே என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ போட்டு பார்ப்போம். இது வச்சு விடுங்க, ஒருத்தான் செக் பண்ணலாம். எனக்கு நிஜமா அவ்வளோ பொறுமை இல்லை. பனியாக வேற இருக்கு. ஆமாம் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக அம்பு விட்டுடலாம். கொஞ்சம் கீழே இருக்கீங்க. பனியாக வேற இருக்கனால விளையாடவே தோண மாட்டேங்குது. நம்ம ஃபேன்ஸ்னாலோ இல்லை பொதுவாக எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அங்கே விளையாண்டு காமிச்சா பெருசாக இருக்காது. கையை கொஞ்சம் இந்த இடத்துல வைங்க. ஒழுங்கா வச்சு இப்படி விடணும். இந்த கோச் அதுக்கு முன்னாடி கூட்டு வந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் கூட்டு வந்து இவ்வளோ நான் அசிங்கப்பட்டேன். சரி எப்படி பண்ணணும்னாச்சும் இப்போ தெரியுது. கையை கொஞ்சம் தூக்கி வைங்க. நான் நல்லா அம்பு விட்டுறேன்னு பாருங்களேன். நீ போய் நான் பார்க்குறேன். அவங்களையும் கூப்பிடுறேன். நானே பார்த்து செக் பண்ணுறேன். உனக்கே ஒன்றும் தெரியாது. நான் இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்டா. அப்படியே சொல்லுங்க. ஸ்ட்ரைட் ஆனோடனே உடனே விட்டுருங்க. அப்படி போடு. அப்போ நமக்கு போட வருது. ஆமாம் உங்களுக்கு இது விட வருது. டெக்னிக் தெரியாமல் இருந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் இப்போ கற்றுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா விளையாடுவீங்க. என்னடா இது உள்ளே போகலையா? சரி உனக்கு வந்துருச்சாடா? உங்க பார்த்து அம்பு விடு. என்ன பார்த்து பேசிட்டே இருக்க? பரவாயில்லையே, எனக்கு நல்லா வந்துருச்சு. ஆனால் அத்தனை ஃபேன்ஸ் மேடி பண்ணுறதுலாம் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம் அது பெருசாக பயம் கிடையாது. ஆனால் ஐடால்ஸ் இருக்காங்க பாருங்கள் மற்ற குரூப்ஸு. அதுவும் கேர்ள் குரூப்ஸ் குறிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். நம்ம அவுட் ஆகிட்டா அவங்க ஓவராக சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க அவுட் ஆகிட்டா நம்ம சிரிப்பா. ஆமாம் அதான மரியாதை. ஆனாலும் நம்ம ஆர்மிஸ் நம்ம அவுட் ஆனாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஜாலியாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம் விடு.